வணக்கங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நண்பரோடைய அவங்க கிராமத்துக்கு போயிட்டு பொங்க வைக்கலான்னு போயிருந்தாங்க. அவங்க ஊருக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் வயல்வெளிகள் அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க பார்க்கறதுக்கு. எனக்கு முன்னாடி போயிட்டு இருந்த நண்பன் திடீர்னு நின்றுட்டான். என்னென்னு பார்த்தாக்கா, அங்கே நம்ம பொங்க வைக்கணும்னா விறகு வேணும் இல்லைங்களா, அதனால் ஒரு சவுக்குத்தப்பில் விறகு எடுத்துகிட்டு இருந்தான். இப்போ நம்ம ஊருக்குள்ளே போனதுக்கப்புறம் அங்கே விறகு தேட முடியாது இல்லையா, அதனால் போகிறப்ப என்னோடய ஃப்ரெண்டு சேஃப்டியாக விறகு எடுத்துக்கிட்டாச்சு. இந்த சவுக்கு கொல்லிலாம் பார்த்தீங்கன்னா அங்கே போகிறப்ப அவ்வளோ சிலு சிலுன்னு இருக்குங்க, ஏசி போட்ட போல். நீங்கள் நாங்கள் எந்த கிராமத்துக்கு போகிறோன்னு சொல்லியே, மாளிகை மேடு. நாங்கள் போன மாளிகை மேட்டில் தான் ஒரு அழகான திரௌபதி அம்மன் கோவில் இருந்துச்சு. அந்த கோவிலில் நடக்கவிருந்த தீமிதி திருவிழாக்கு தாங்க போயிருந்தோம். எனக்கு எங்கள் நண்பனுடைய ஊரும் பிடிச்சிருந்தது, இந்த கோவிலும் பிடிச்சிருந்ததுங்க. அந்த திருவிழா ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அங்கே நிறைய விஷயங்கள் ரொம்ப புதுசாக பார்த்தேன் நான். ஏன்னா இந்த ஒரு சின்ன கிராமமாக இருந்தாலும் நிறைய மக்கள் இந்த திருவிழாக்கு வந்திருந்தாங்கங்க. அது எனக்கு ரொம்பவே வியப்பாக இருந்துச்சுங்க. எனக்கு இந்த பூங்கரகம் ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. இந்த பூங்கரகத்தை எவ்வளோ அழகாக ஆடி ஆடி எடுத்து வராங்க பாருங்கள். இது போல் கிராமப்புற திருவிழாக்கள்லாம் போய் பாருங்கள், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம மற்ற நாட்களில் நம்ம உறவினரை நம்ம பார்க்க முடியலனாலும் இது போல் திருவிழாக்கள் நேரங்களில் எல்லாருமே ஒன்று சேருவாங்கங்க. அதுக்காகவாது இதுக்கப்புறம் எல்லாரும் சந்தோஷம் போயிட்டு வாங்க. சரிங்க, இந்த காணொலியாக முழுமையாக பாருங்கள். நம்ம சேனலே தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க.